உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். தமிழ் சித்தர் பாடல்கள் வரிசையில் வள்ளலாரோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அவரை நினைத்து கொண்டிருக்கிறோம். அவருடைய உத்வேகங்களை, அவர் கொடுக்கின்ற தத்துவங்களை உள்வாங்கி கொண்டிருக்கிறோம். அப்படிங்கிறது நமக்கான பேர் அப்படின்னு தான் நிச்சயமாக சொல்லலாம். ஒரு பயணம் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். முந்தி காலத்துலலாம் எப்படி போனாங்க? கால்நடையாக நடந்தே போனாங்க. அதுக்கப்புறம் மாட்டு வண்டி வந்தது. அதுக்கப்புறம் குதிரையில் ஏறி பயணம் போயிருக்காங்க. அரசர்கள்லாம் பார்த்தா யானையில் அம்பாரி போயிருக்காங்க. அதுக்கப்புறம் நவீனம் வந்து சேர்ந்ததுக்கப்புறம் சைக்கிள் வந்தது. அப்புறம் 2 வீலர் வருது. இப்போ 4 வீலர் வந்தாச்சு. அப்புறம் விமானத்தில் கூட ஏறி போகிறோம். 2 வீலருக்கு எத்தனை சிசி அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியம். பைக்குக்கெல்லாம் இத்தனை சிசி பைக்கில் நான் போயிட்டுருக்கேன் அப்படிங்கிறது நமக்கு ஒரு புல்லரிப்பை கொடுக்கும். இந்த மாதிரியான நவீன வாகனங்களுக்கு எது ரொம்ப இதயம் அப்படின்னா அந்த என்ஜின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கைக்கு எது இதயம், எது என்ஜின் அப்படின்னு வள்ளலார்கிட்ட கேட்டால் அவர் சொல்கிறார் ரொம்ப இயல்பான ஒரு பதிலை. ஜீவகாருண்யம் தான் நம்முடைய வாழ்க்கைக்கான என்ஜின் அப்படிங்கிறாரு. ஜீவகாருண்யம்னா என்ன அப்படின்னு அது ஒரு பெரிய குழப்பம் நமக்கெல்லாம் வந்துடும். ஏன்னா நம்மெல்லாம் நிறைய யோசிக்கிறவங்க இல்லையா? அப்படி யோசிக்கும்போது ஜீவகாருண்யம்னா கருணை, ஜீவகாருண்யம்னா காருண்யமாக இருக்கிறது, அன்பாக இருக்கிறது, இரக்கமாக இருக்கிறது, நேசமாக இருக்கிறது, இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். ஆனால் அவர் ரொம்ப எளிமையாக நமக்கு இன்னொன்று சொல்லித்தர்றாரு. ஜீவகாருண்யம் என்பது என்ன அப்படின்னு கேட்டால், பிற உயிருக்கு துன்பம் செய்யாதிருத்தலே ஜீவகாருண்யம். ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டார் பாருங்க. பிற உயிருக்கு துன்பம் செய்யாதிருத்தலே ஜீவகாருண்யம், அதுதான் முக்திக்கு முதல் படி அப்படிங்கிறாரு. அப்படின்னா நம்ம இந்த வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு மனசில் ஒரு ஏக்கம் இருந்தது, ஒரு நிலைப்பாடு இருந்ததுன்னா அதற்கு முதல் படி எது? ஜீவகாருண்யம். ஜீவகாருண்யம்னா என்ன? பிற உயிர்களுக்கு துன்பம் தராதலே ஜீவகாருண்யம். ரொம்ப எளிமையாக, இதை விட எளிமையாக யாருமே சொல்ல முடியாது. அப்படின்னு பார்த்தா அந்த முக்தி அடைவதற்கு நாம் பல படிகளை கடந்து போகணுமோ அப்படின்னு நமக்கு ஒரு மலைப்பாக இருக்கும். முக்திங்கிறது நம் இருப்புக்கு அப்புறம் வருவது அப்படிங்கிறதையும் வேற நம்ம புராணங்கள்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் அப்படி இல்லை. வாழும்போதே முக்தி அடைதல் தான் மரணமில்லா பெருவாழ்வு என்று நம்முடைய வள்ளல் பெருமான் சொல்கிறார். அப்படி வாழும்போதே முக்தி அடைகின்ற மரணமில்லா பெருவாழ்வை பெறுவதற்கு நமக்கு அந்த அன்பு செய்தல் தான் மிக முக்கியமான படியாக இருக்கிறது. அப்படின்னா ஜீவகாருண்யம் தான் முதல் படிங்கிறாரு. முதல் படி மட்டுமில்லை, 2வது, 3வது, 100வது, 1000வது படிகள் எத்தனை இருந்தாலும் அது முற்ற முழுக்க அன்பால் செய்திருக்க வேண்டும். பிற உயிர்களுக்கு துன்பம் தராத நிலையாக வாழ்தல் தான் ஜீவகாருண்யம்னு எளிமையாக சொல்லித்தராரு. இனிமேல் யோசிக்கணும். மற்ற உயிர்களை சல்லுன்னு விழுந்தா இது தப்பு அப்படின்னு முதல்ல மனசில் தோணணும். யாரையாவது அடிப்பதற்கு கையை ஓங்கினால் கையை பின்வாங்கி கொள்ள வேண்டும். அது ஜீவகாருண்யம் இல்லை. பிறரை அடிப்பது, பிறரை ஏசுவது, பிறரை எகத்தாளமாக பார்ப்பது, இதெல்லாம் நம்முடைய எதேச்சாதிகாரமாக இருக்கலாம். ஆனால் அது எந்த விதத்திலும் நமக்கு அன்பை தராது, பிறருக்கும் அன்பை தராது. அதை தவிர ஜீவகாருண்யத்துக்கு அடையாளம் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வரும். ஜீவகாருண்யம், அன்பு என்பது மதங்களற்றது, சமயங்களற்றது, அடையாளங்களற்றது, நிறங்களற்றது. மிக முக்கியமாக நம்ம இப்போ ஒவ்வொரு சிந்தனைக்கும் ஒரு நிறத்தை வச்சுருக்கோம்ல. ஆனால் அன்புக்கு எது நிறங்க? சொல்லுங்க பார்க்கலாம். எதுவுமே நிறம் கிடையாது. அன்பு என்பது ஒரு உணர்வு. அவரோட பாடல்கள் ஒவ்வொன்றையும் கடந்து போகும்போது இப்படி இருக்கலாமே, நாம் இப்படி இருக்கலாமே, கஷ்டமான அப்படின்ற ஒரு பரிதவிப்பை நமக்குள் உண்டாக்கி விடுகிறார். அப்படிப்பட்ட ஒரு பாடலைத்தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ரொம்ப சுவாரஸ்யமான பாடல். சுவாரஸ்யம்ங்கிற வார்த்தையை நம்ம திரும்ப திரும்ப வள்ளல் பெருமானுக்கு பயன்படுத்துகிறோம். ஏன்னா அது ஒவ்வொரு வார்த்தையை நமக்குள்ளே கிளப்பி விடுகின்ற அந்த உணர்வுகள் இருக்கு இல்லையா? அட, இப்படி யோசிக்கிறாரே வள்ளல் பெருமான், இப்படி சொல்லித்தராரே, இப்படி நம்ம உள்ளங்கையை பிடிச்சி வச்சு நமக்கு அள்ளி கொடுக்குறாரே அப்படின்னு சொல்லும்போது நமக்கு பக்கத்தில் உட்கார்ந்து அந்த ஞானி நம்முடைய நிலைக்கு இறங்கி வந்து அவர் சொல்வதை கேட்க வேண்டியது மட்டும்தான் நம்முடைய வேலையாக இருக்கிறது. கேட்பதை தவிர பின்பற்றுவதும் நாம் அவருக்கு செய்யக்கூடிய கைமாறாக இருக்கிறது. எனவே ஜீவகாருண்யம்னா என்ன அப்படிங்கிறத விளக்குவதற்கான ஒரு பாடலை பார்க்கலாமா? உடுத்திலேம் சிறிதும் உண்டிலேம்
என வந்தோதிய வரிஞருக்கு ஏதும் கொடுத்திலேன், கொடுக்கும் குறிப்பிலேன். உலகில் குணம் பெரிதுடைய நல்லோரை அடுத்திலேன், அடுத்ததற்கு ஆசையும் இல்லேன். அவனி மேல் நல்லவன் என பேர் எடுத்திலேன், எனினும் தெய்வமே துணை என்றிருக்கிறேன், காத்தருள் எனையே. 6ஆம் திருமுறையில் ஆன்ம விசார தழுங்கல் என்கின்ற அந்த பகுதியில் இருக்கின்ற பாடல் இது. அதாவது நம்மக்கிட்ட யாராவது நான் சாப்பிடல, பசிக்குது அப்படின்னு கேட்டால் கூட அவங்களுக்கு கருணை செய்ய வேண்டும்ங்கிற உணர்வே இல்லாமல் நான் இருந்திருக்கேன். அப்படியான ஒரு மடப்பிறவியாக நான் இருந்திருக்கிறேன், மரக்கட்டையாக நான் இருந்திருக்கிறேன். ஆனாலும் என் மீது இந்த இறை அன்பு செலுத்துகிறதே அப்படின்னு வியந்து போகிறார் அவர். நாம் செய்கிற விஷயங்களை தான் அவர் அந்த பாடலில் பட்டியலிடுறார். பாருங்களேன் நம்ம என்ன செய்கிறோங்கிறத. உடுத்திலேன் சிறிதும் உண்டிலேன் என வந்தோதிய வரிஞருக்கு ஏதும் கொடுத்திலேன், கொடுக்கும் குறிப்பிலேன். உடுத்திக்கிறதுக்கு நல்ல உடை இல்லை, சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு அப்படின்னு கேட்கின்ற வரிஞருக்கு அப்படிங்கிறார். வரிஞர்னா வறியவர், அதாவது வேற எதுவுமே இல்லை, போக்கிடமே இல்லை, உயிரை தவிர வேறு எதுவுமே அவர்களிடம் இல்லை என்று கேட்பவர்களுக்கு கூட நான் கொடுக்கவில்லை, கொடுத்திலேன், சிறிதும் கொடுத்திலேன், கொடுக்க வேண்டும் என்ற உணர்வு கூட இல்லாதவனாக இருக்கிறேன். நம்ம எல்லாம் பொருந்துறோம்ல இதில். நம்ம நிச்சயமாக சொல்லலாம், இது எல்லாருக்கும் பொருந்தி வருகின்ற ஒரு உணர்வு. எத்தனையோ பேர் நம்மிடம் கையேந்தி இருக்கிறார்கள், ஆனால் அவர்களை பார்த்தும் பார்க்காதது மாதிரி அப்படி நகர்ந்து போயிடுவோம்ல. அந்த ஒரு குற்ற உணர்ச்சி இனிமேல் வர வேண்டும். அதைத்தான் நம்முடைய வள்ளல் பெருமான் இதில் சொல்கிறார். சரி, இந்த மாதிரி கொடுக்காத ஒரு நிலையில் அவர் இருக்கிறார். அடுத்து என்ன பண்ணுறார் பாருங்க. உலகில் குணம் பெரிதுடைய நல்லோரை அடுத்திலேன், அடுத்ததற்கு ஆசையும் இல்லேன். அதாவது சரி இப்படியெல்லாம் இருக்கிறது தப்புப்பா, நல்ல மனுஷனாக இருன்னு சொல்லி கொடுக்குற அந்த பெரியோர்கள்னு இருக்காங்கல்ல, அவங்க கூட இருந்தாலாவது நமக்கு அவர்களுடைய சாயல் கொஞ்சமாவது வரும். சரி இவங்க ஹெல்ப் பண்ணுறாங்களே இவ்வளோ தூரம் நல்லவங்களாக இருக்காங்களே, நாமளும் இருந்து பார்க்கலாமே. அந்த உணர்வு புல்லுக்கும் அங்கே பொசியுமாம்னு சொல்வோம் இல்லையா, அது மாதிரி அவர்களிடம் இருக்கின்ற நல்ல தன்மை நமக்கும் கொஞ்சம் எட்டி பார்க்கும். ஆனால் அப்படி கூட பெரியவர்களோட துணையோடு நான் இருக்கணும், பெரியோரை துணை கோடல்ங்கிறது இருக்கணுங்கிறது இல்லை எனக்கு. பெரியவங்க பக்கத்துலேயும் இல்லை, பெரியவங்க பக்கத்தில் இருக்கணுங்கிற அந்த ஆசையும் இல்லையாம். எப்படி சொல்கிறார் பாருங்க. நம்மைத்தான் அப்படியே படம் பிடித்து காட்டுகிறார் இந்த பாடலில். அது கண்ணாடியை கொண்டு போய் வச்சோன்னா நம்ம தான் இந்த பாடல் முழுக்க தெரியும். நமக்குத்தான் அப்படி இருக்குது. பெரியவர்களோடு இருக்க வேண்டும், அவர்கள் சொல்கின்ற நல்ல வார்த்தைகளை கேட்க வேண்டும், அதை பின்பற்றி நடக்க வேண்டும் என்கின்ற உணர்வும் தனக்காகவே வரவில்லை, அந்த ஆசையும் சுத்தமாக கிடையாது. அப்படி இருக்கிற வள்ளல் பெருமான் அடுத்து என்ன சொல்கிறார் பாருங்க. அவனி மேல் நல்லவன் என பேர் எடுத்திலேன். நல்லவன், இவர் பேரை சொன்னாலே நல்லவங்கப்பா, ரொம்ப அன்பாக இருப்பாங்க, ரொம்ப மக்களுக்கு உதவி செய்வாங்க அப்படின்ற ஒரு பேர் கூட நான் எடுக்கலை. இப்படி சுத்தமான ஒரு மரக்கட்டை பிறவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு தன்னைத்தானே அவர் இந்த பாடலில் விமர்சனம் செய்து கொள்கிறார். இது அவரை பற்றிய விமர்சனம் மட்டுமல்ல, நம்ம அத்தனை பேரை பற்றிய ஒரு சித்தரிப்பு தான் இந்த பாடல். ஆனாலும் என்ன நடக்குதான், அதுதான் ரொம்ப ஆச்சரியம். எனினும் தெய்வமே துணை என்றிருக்கிறேன், காத்தருள் எனையே. எனினும் தெய்வமே துணை என்றிருக்கிறேன், காத்தருள் எனையே. தெய்வம்னா நம்ம புராணங்களில் சொல்லுகின்ற, அந்த இதிகாசங்களில் சொல்லுகின்ற, அந்த வேதங்களில் சொல்லுகின்ற அந்த கட்டமைப்பா, கட்டுக்கதையா, அல்லது உருவமா, உருவகமா, உவமையா, உவமேயமா? இல்லை. தெய்வம் என்பது நமக்குள் இருக்கிறது. நாம் தான் தெய்வம் என்பதை வள்ளல் பெருமான் தொடர்ந்து சொல்லியிருக்கார். தெய்வம்ங்கிறத நீங்கள் வெளியில் தேடாதீங்க, உங்கள் மனசு தான் தெய்வம், அந்த மனசில் இருக்கின்ற அன்பு தான் கருவறை என்று சொல்லி கொடுத்திருக்கிறார் அல்லவா. அப்படிப்பட்ட தெய்வத்தை நான் துணையாக வைத்திருக்கிறேன், அதனால் எனக்கு வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இது முதல் படியில் நிற்கின்றேன் என்று அவராகவே சொல்கிறார். பிற உயிருக்கு துன்பம் செய்யாதிருத்தலே ஜீவகாருண்யம் என்றால் அந்த நிலையில் தன்னை வைத்து உணர்கிறார். அந்த பயணத்தை தொடர்ந்து செய்கிறார் நம்முடைய வள்ளல் பெருமான். அதனால்தான் அருட்பெரும் சோதி ஜீவகாருண்யம் என்கின்ற அந்த உச்ச நிலையை அவரால் அடைய முடிந்திருக்கிறது. வள்ளல் பெருமான் நம்மோடு வாழ்ந்திருந்த நம்மை போன்ற ஒருவர் என்னும்போது அவரால் அந்த முக்தியை அடைய முடியும் என்றால் நம்மாலும் அடைய முடியும் இல்லையா? எனவேதான் இந்த பாடல் என்பது நம்முடைய வாழ்க்கைக்காக நாம் கையில் ஏந்த வேண்டிய அகல் விளக்கு என்று நிச்சயமாக சொல்லலாம்.
இந்த அகல் விளக்கை கையில் ஏந்தி கொண்டால் அதில் எண்ணெயாக அன்பை ஊற்றுவோம், திரியாக நல்ல சொற்களை போடுவோம், ஒளியாக நம்முடைய வாழ்க்கையை ஏற்றிக்கொள்வோம். அப்போது அந்த ஜீவகாருண்யம் என்பது நமக்குள்ளும் வந்து சேரும். நம்முடைய வள்ளல் பெருமான் சொன்னதை போல் ஜீவகாருண்யம் என்பது பிற உயிர்களுக்கு துன்பம் செய்யாதிருத்தல் என்கின்ற அந்த ஒற்றை நிலைப்பாட்டை புரிந்து கொண்டால் அங்கே போர்கள் இருக்காது, பூசல்கள் இருக்காது, கண்ணீர்கள் இருக்காது, கவலைகள் இருக்காது, இரத்த கசிவுகள் இருக்காது, துன்புறுத்தல்கள் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு ஜீவகாருண்யம் நிறைந்திருக்கின்ற உலகத்தை நம்மால் உருவாக்க முடியும், உருவாக்க வேண்டும். அதற்குத்தான் வள்ளல் பெருமான் நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து சிந்திப்போம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. நன்றி, வணக்கம்.